அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை குறித்து அனைத்து மாநில ஆளுநர்கள் பங்கேற்கும் காணொலி மாநாடு தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிய கல்விக் கொள்கையால் உயர்கல்வியில் ஏற்பட உள்ள மாற்றங்கள் என்ற தலைப்பில் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. மும்மொழிக் கொள்கையை தமிழக அரசு எதிர்க்கும் நிலையில் காணொலி மாநாட்டில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பங்கெடுத்திருக்கிறார். தற்போதைய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை குறித்து அனைத்து மாநில ஆளுநர்கள் பங்கேற்கும் காணொலி மாநாடு தொடங்கியிருக்கிறது. புதிய கல்விக் கொள்கையால் உயர்கல்வியில் ஏற்பட உள்ள மாற்றங்கள் என்ற தலைப்பில் இந்த மாநாடு நடக்கிறது. மும்மொழிக் கொள்கையை தமிழக அரசு எதிர்க்கும் நிலையில் காணொலி மாநாட்டில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பங்கெடுத்திருக்கிறார். புதிய கல்விக் கொள்கைக்கு ஏராளமான எதிர்ப்புகள் இருக்கும் நிலையில் காணொலி மூலமாக இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னதாக குடியரசுத் தலைவர் ஆளுநர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அந்த வகையில் இன்று அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை குறித்து அனைத்து மாநில ஆளுநர்கள் பங்கெடுத்திருக்கும் காணொலி மூலமாக இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநாட்டில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி காணொலி மூலம் உரையாற்றுகிறார்கள். புதிய கல்விக் கொள்கையால் உயர்கல்வியில் ஏற்பட உள்ள மாற்றங்கள் என்ற தலைப்பில் இந்த மாநாடு நடக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்டறியலாம். விக்னேஷ் முத்து, விவரம் என்ன? மணிமாறன், குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கையில் உயர்கல்வியின் பங்கு என்ற தலைப்பில் இந்த மாநாடு தற்பொழுது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் காணொலி காட்சி மூலம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால், பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆளுநர்கள், துணைநிலை ஆளுநர்கள், பல்கலைக்கழக வேந்தர்கள் மற்றும் கஸ்தூரி ரங்கன், அதாவது புதிய கல்விக் கொள்கையை வகுத்த அந்த குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் இஸ்ரோ தலைவர் கஸ்தூரி ரங்கன் உள்ளிட்டோர் காணொலி மூலம் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக இந்த புதிய கல்விக் கொள்கையின் சாதகங்கள், உயர்கல்வியில் இந்த புதிய கல்விக் கொள்கை வகுக்கக்கூடிய முக்கிய பங்கு என்பது சம்பந்தமாக தான் தற்பொழுது இந்த மாநாடு காணொலி காட்சி மூலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவது உள்ளிட்ட விஷயங்கள் சம்பந்தமாகவும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக கடந்த ஜூலை மாதம் இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த மாநாடு தற்பொழுது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மணிமாறன், விக்னேஷ் முத்து, இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்பு குரல்கள் இருக்கத்தான் செய்கின்றன. இந்த ஆலோசனை, இந்த மாநாட்டில் இது சம்பந்தமான ஏதேனும் பரிசீலிக்கப்படுமா? நிச்சயமாக ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கை சம்பந்தமாக ஒவ்வொரு மாநிலத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் கருத்து தெரிவிப்பதற்கு சம்பந்தமாக ஒரு குழுவை மத்திய கல்வித்துறை அமைச்சகம் ஏற்கனவே உருவாக்கி இருக்கிறது. இணையதளம் வாயிலாக ஒவ்வொரு அந்த புதிய கல்வியின் சாதக பாதக அம்சங்களை நீங்கள் கருத்துக்களாக எங்களிடம் பகிரலாம். விக்னேஷ் முத்து, இணைப்பில் தொடர்ந்து பேசலாம். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை குறித்து அனைத்து மாநில ஆளுநர் பங்கேற்கும் காணொலி மாநாட்டில் பிரதமர் மோடி உரை நிகழ்த்துகிறார். பார்க்கலாம். इतना विविधताओं से भरा हुआ मंथन के बाद अब ये जो अमृत निकला है, इसलिए ही अब हर और राष्ट्रीय शिक्षा नीति का स्वागत हो रहा है। गांव में कोई शिक्षक हो या फिर बड़े बड़े शिक्षाविद, सबको राष्ट्रीय शिक्षा नीति अपनी शिक्षा नीति लग रही है। सभी के मन में एक भावना है कि पहले की शिक्षा नीति में यही सुधार तो मैं होते हुए देखना चाहता था। ये एक बहुत बड़ी वजह है कि राष्ट्रीय शिक्षा नीति की स्वीकारता की एक्सेप्टेंस का मूल कारण यही है। शिक्षा नीति क्या हो, कैसी हो, उसका स्वरूप क्या हो, ये तय करने के बाद अब देश एक स्टेप और आगे बढ़ा है। अब पूरे देश में राष्ट्रीय शिक्षा नीति को लेकर, उसके इम्प्लीमेंटेशन को लेकर व्यापक विचार विमर्श हो रहा है, संवाद हो रहा है। ये व्यापक विचार विमर्श इसलिए जरूरी है क्योंकि राष्ट्रीय शिक्षा नीति, नेशनल एजुकेशन पॉलिसी सिर्फ
पढ़ाई लिखाई के तौर तरीकों में ही बदलाव लाने के लिए नहीं है। ये पॉलिसी 21वीं सदी के भारत के सामाजिक और आर्थिक जीवन को नई दिशा देने वाली है। ये पॉलिसी आत्मनिर्भर भारत के संकल्प और सामर्थ्य को आकार देने वाली है। जाहिर है, इस बड़े संकल्प के लिए हमारी तैयारियां, हमारी जागरूकता भी उतनी ही बड़ी होनी चाहिए। आप में से अधिकांश महानुभाव राष्ट्रीय शिक्षा नीति की बारीकियों का अध्ययन कर चुके हैं, लेकिन इतने बड़े रिफॉर्म्स की बारीकियां, उसके लक्ष्य पर निरंतर बात करना अभी उतना ही आवश्यक है। सारे संदेहों और सवालों को सुलझाते हुए ही देश राष्ट्रीय शिक्षा नीति को सफलतापूर्वक लागू कर पाएगा। मान्यवर, आज दुनिया भविष्य में तेजी से बदलते जॉब्स, नेचर ऑफ वर्क को लेकर व्यापक रूप से चर्चा कर रही है। ये पॉलिसी देश के युवाओं को भविष्य की आवश्यकताओं के मुताबिक नॉलेज और स्किल्स दोनों मोर्चों पर तैयार करेगी। नई शिक्षा नीति स्टडी के बजाय लर्निंग पर फोकस करती है और करिकुलम से और आगे बढ़कर क्रिटिकल थिंकिंग पर जोर देती है। इस पॉलिसी में प्रोसेस से ज्यादा पैशन, प्रैक्टिकलिटी और परफॉर्मेंस पर बल दिया गया है। इसमें फाउंडेशनल लर्निंग और लैंग्वेजेज पर भी फोकस है। इसमें लर्निंग आउटकम्स और टीचर ट्रेनिंग पर भी फोकस है। इसमें एक्सेस और असेसमेंट को लेकर भी व्यापक रिफॉर्म्स किए गए हैं। इसमें हर स्टूडेंट को एम्पावर करने का रास्ता दिखाया गया है। एक तरह से देखें तो ये वन साइज फिट्स ऑल की अप्रोच से हमारी शिक्षा व्यवस्था को बाहर निकालने का एक मजबूत प्रयास है। और आप सभी जो दिग्गज भी ये महसूस करते हैं कि ये प्रयास असामान्य है, सामान्य नहीं है। बीते दशकों से हमारे एजुकेशन सिस्टम में जो भी कमियां हमें दिखती थी, जो भी समस्याएं हमको लगती थी, उनको दूर करने के लिए विस्तार से इस पॉलिसी में चर्चा की गई है। अब जैसे लंबे समय से ये बातें उठती रही हैं कि हमारे बच्चे बैग और बोर्ड एग्जाम के बोझ तले, परिवार और समाज के दबाव तले दिनों दिन दबे जा रहे हैं। इस पॉलिसी में इस समस्या को प्रभावी तरीके से एड्रेस किया गया है। हमारे यहां तो कहा भी जाता है कि सा विद्याया विमुक्तये, यानी नॉलेज वही है जो हमारे माइंड को लिबरेट करे। जब फाउंडेशनल स्टेज पर ही बच्चों को उनके कल्चर, भाषा, परंपरा से जोड़ा जाएगा,